கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் வீக் செவ்வாய்க்கிழமை வந்து ஏசியன் பெயிண்ட்ஸில் வந்துட்டு ஒரு ட்ரேட் நம்ம எடுத்திருந்தோம். நம்ம எடுத்த உடனே குரூப்லேயும் அப்டேட் பண்ணியிருந்தோம். இந்த மணிக்கு ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்துட்டு லாங் சைட், அதாவது கால் ஆப்ஷனில் வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் போட்டிருந்தோம். மோஸ்ட்லி நிறைய பீப்புள் வந்துட்டு எடுத்திருந்தாங்க. ஸோ அதை எதை பேஸ் பண்ணி நம்ம அந்த ட்ரேட் எடுத்தோம், அதில் எவ்வளோ ப்ராஃபிட்டு, நம்ம எவ்வளோ கேபிட்டல் அதில் டெப்ளாய் பண்ணோம், ஸோ அந்த டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம இந்த ட்ரேடு எதை பேஸ் பண்ணி எடுத்தோம்னா, பொதுவாகவே நம்ம வந்துட்டு ட்ரேட் எதை பேஸ் பண்ணி எடுக்கிறோம்னா ஹார்மோனிக்கும் ப்ரைஸ் ஆக்ஷனும் கம்பைன் பண்ணி. ஸோ இப்போ ஹார்மோனிக்கு கன்ஃபர்மேஷன் வந்துட்டு இந்த ட்ரேடில் எப்படின்னா, நான் ஹார்மோனிக் ட்ரா பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கைண்ட் ஆஃப் ஷார்க் பேட்டர்ன் வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு. ஓகேவா? ஷார்க் பேட்டர்ன் ஷார்க் பேட்டர்ன் வந்துட்டு 886 தான். 886 வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக இவ்வளோதான். 2350 அந்த கிளிக் பண்ணால் தெரியும் பாருங்களேன். 2350 அந்த ரேஞ்சிலேயே வந்துட்டு ரிவர்சல் ஜோன். அஸ் பர் ஹார்மோனிக் வந்துட்டு 2350 ரிவர்சல் ஜோன். பட் ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்த்தோம்னா, இப்போ வந்துட்டு கீழே மேலே நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு வந்துடுறேன். அப்பர் ட்ரெண்ட் லைன் வந்துட்டு இதுதான் அப்பர் ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? இப்போ பாட்டம் ட்ரெண்ட் லைன் வந்துட்டு இதுதான் பாட்டம் ட்ரெண்ட் லைன். நம்ம இங்கே கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக இப்படி தான் வளர்ந்துருந்தோம். எப்போனா நம்ம செப்டம்பர் 26 அப்போவே வந்துட்டு இது நம்ம பார்த்துட்டோம். 27 என்னன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம டெலகிராம் சேனல்ல வீடியோ போட்டிருந்தோம். ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த ஸ்டாக் நல்லா இருக்கும் போட்டிருந்தோம். ஓகேவா? 2 வாரமா என்னன்னா அந்த ஸ்டாக் இங்கே கன்சால்டேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போ லாஸ்ட் செவ்வாய்க்கிழமை நம்ம வந்துட்டு இந்த ஸ்டாக்கை பார்த்துட்டு நல்ல கன்சால்டேஷன். ஸோ இது வந்துட்டு ஹை சான்ஸ் இருக்கு மேலே போகும்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேட் எடுத்துடலாம். இதில் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளும் ட்ரேட் எடுத்து குரூப்லையும் நம்ம டெலகிராம் குரூப்லையும் அப்டேட் போட்டோம். நம்ம ட்ரேட் எடுத்தது வந்து பார்த்தா 14 அக்டோபர் செவ்வாய்க்கிழமை. எடுத்த அடுத்த நாளே பார்த்தா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா எல்லாருமே வந்துட்டு செவ்வாய்க்கிழமையே எக்ஸிட் ஆகிட்டோம். செவ்வாய்க்கிழமை மோஸ்ட்லி வந்துட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் 1 ஹவர்லேயே இது வந்துட்டு ஒரு பேட்டர்ன் இந்த கேண்டில் கொடுத்தது. இந்த கேண்டில்லே மோஸ்ட்லி எல்லாரும் இந்த கேண்டில் கூட முடியறதுக்குள்ளே எல்லாரும் எக்ஸிட் ஆகிட்டாங்க. நான் அந்த கேண்டில் முடிய விட்டு நான் எக்ஸிட் ஆகிட்டேன். நான் வந்துட்டு ஆக்சுவலாக அரௌண்ட் வந்துட்டு ஒரு 54,000 இந்த ட்ரேடில் வந்துட்டு டெப்ளாய் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? 54,000 போட்ட எனக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு பார்த்தா ஒரு 46,000 கிடச்சிது. ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு இயர்லி எக்ஸிட் இல்லைனா நான் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முழுசு வச்சிருந்தா கூட எனக்கு வந்துட்டு ஒரு 72,000 ப்ராஃபிட் வந்துருக்கும். பட் என்னன்னா நான் பாதியிலே வெளியேறிட்டேன். அதனால என்னால் அந்த ப்ராஃபிட்டை கேப்சர் பண்ண முடியல. இப்போ செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை எக்ஸிட் ஆனாலே 72,000. இப்போ வியாழன் வெள்ளி இந்த 2 நாள் சேர்த்து வச்சிருந்தா எனக்கு கிட்டத்தட்ட எக்ஸிட் ஆகாமல் நான் வந்துட்டு வெள்ளிக்கிழமை வர வச்சிருந்தேன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் ஒரு 2.5 லட்சத்துலேருந்து 3 லட்ச ரூபா ப்ராஃபிட் கிடைச்சிடும். பட் நான் வந்துட்டு புதன்கிழமை எக்ஸிட் ஆனதுனால என்னால் ப்ராஃபிட்டை கேப்சர் பண்ண முடியல. மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷாக இருக்கனால கால் சைடு கொஞ்சம் சப்போர்ட் நல்லாவே கொடுத்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு இந்த ட்ரேடுக்கு காரணம். இந்த கன்சால்டேஷன் கிட்ட ஒரு சின்ன பேட்டர்ன், அதில் ப்ரைஸ் ஆக்ஷனும் கன்ஃபார்ம் ஆச்சு, ஹார்மோனிக்கும் கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி எடுக்கிற நமக்கு இது ஒரு நல்ல செட்டப்னே தோணுச்சு. ஸோ அதனால நம்ம ட்ரேட் போனோம். கிட்டத்தட்ட ஒரு 80%க்கு மேலே தான் ப்ராஃபிட் வந்திருக்கு. 46,000 வந்துட்டு 54,000 போட்டு 46,000ன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் என்ன சொல்ல, அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம ஏர்லியாக எக்ஸிட் ஆனதுனால நம்ம பெரிய ப்ராஃபிட்டை கேப்சர் பண்ணல. பரவாயில்ல, இது ஒரு லேர்னிங் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து இந்த மணி செட்டப் கிடைக்கும் போது நம்ம இதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தோணுன்னா நீங்களும் வந்துட்டு எங்கள் ஃப்ரீ டெலகிராம் சேனல் இருக்குது. நான் வந்துட்டு வீடியோவோட லிங்க்கில் கொடுக்குறேன், அங்கே ஜாயின் பண்ணுங்கள். அங்கே வந்துட்டு எல்லாமே ரொம்ப தெளிவாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேடுமே எதை பேஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.